الله يحول بين المرء وقلبه وأنه إليه تحشرون. முஃமின்களே, அல்லாஹு தஆலாவும் அவனது ரசூலும் உங்களுக்கு புது வாழ்வு அளிப்பதன் பால் அழைப்பு விடுத்தால் அந்த அழைப்புக்கு நீங்கள் விடை கொடுங்கள். அல்லாஹும் ரசூலும் உங்களுக்கு புது வாழ்வு தருவதின் பால் உங்களுக்கு அழைப்பு விடுத்தால் நீங்கள் அந்த அழைப்புக்கு விடை கொடுங்கள். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் மனிதனுக்கும் அவனது உள்ளத்துக்கும் இடையில் தடையை ஏற்படுத்துகிறான். அவனளவில் தான் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்க்கப்பட இருக்கிறீர்கள். இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த வசனத்துக்கு ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு சம்பவம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழரை அழைத்தார்கள். அந்த நபித்தோழர் தொழுது கொண்டிருந்தார். அல்லாஹ்வுடைய தூதரின் அழைப்புக்கு அவர் விடை கொடுக்காமல், அதை ஒரு கருத்தில் கொள்ளாமல், அதை அலட்சியப்படுத்தி தொழுது கொண்டிருந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அழைத்து சொல்கிறார்கள், அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், நீங்கள் ஏன் வரவில்லை? நான் தொழுது கொண்டிருந்தேன் என்று சொன்னார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஜீபூ லில்லாஹி வலிர் ரசூல் இதா தஆக்கும் இதா தஆ லிமா யுஹீக்கும் என்ற வசனத்தை ஓதி காண்பித்து சொன்னார்கள். இப்படி அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, நான் அழைத்தால் நீங்கள் வர வேண்டும், நீங்கள் வந்திருக்க வேண்டும் என்று அந்த சஹாபிக்கு ஒரு கண்டிக்கும் தோரணையில் சொன்னார்கள். இந்த வசனத்தை அடுத்த பகுதியை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த வசனம் நீங்கள் அழைப்பு விடுக்க வேண்டும், அந்த அழைப்புக்கு நீங்கள் விடை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிய தொடரில் நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வஅலமு, அல்லாஹ் மனிதனுக்கும் அவனது உள்ளங்களுக்கும் இடையில் திரையை ஏற்படுத்துகிறான், குறுக்கே நிற்கின்றான். இது இந்த அழைப்பு, இந்த அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் நீங்கள் விடை கொடுத்து அந்த செவிமடுத்து கட்டுப்படுகின்ற தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுகின்ற அம்சம் ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுதல் என்ற ஒரு மேலோட்டமான விடயம் அல்ல. இது கல்போடு சம்பந்தப்படுகின்ற விஷயம், உள்ளத்தோடு சம்பந்தப்படுகின்ற விஷயம். அல்லாஹ் மனித உள்ளத்துக்கும் மனிதனுக்கும் இடையில் திரையாக தடையாக இருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? அந்த தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுகின்ற அந்த இயல்புத்தன்மையை எந்த உள்ளம் இழக்கின்றதோ அந்த உள்ளத்தை அப்படியே அதற்கே உரிய ஒன்றாக அமைத்து விடுவது, அதனுடைய இயல்புத்தன்மையை அப்படியே மாற்றி விடுவான் அல்லாஹ் ஒரு கட்டத்தில். கல்போடு ஏன் இதை சம்பந்தப்படுத்த வேண்டும்? மதிப்புக்குரியவர்களே, தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுதல் என்பது ஒரு மனித உள்ளம் இன்னொரு மனித உள்ளத்துக்கு அப்படியே கட்டுப்படுவது, இன்னொரு மனிதரது உத்தரவுக்கு கட்டுப்படுவது. இதிலே ஒரு மனிதனின் சுயமரியாதை, மானம், கௌரவம் எல்லாம் சம்பந்தப்படும். நான் ஏற்கனவே சொன்ன சமூக விவகாரங்கள் என்று சொன்ன விஷயத்திலே உண்மையில் ஒரு மனிதன் தனியாகத்தான் அந்த உள்ளத்தை பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. நான் சொன்ன ஜகாத், தலாக், வீட்டிலே நுழைகின்ற அந்த அம்சம், தலைமைத்துவம் என்று வருகின்ற பொழுது தனக்கு முன்னால் இன்னொரு மனிதர் நின்று ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். இப்பொழுது இந்த மனித உள்ளம் அந்த மனித உள்ளத்தை பார்க்கிறது. இவர் யார்? இவருடைய நிலை என்ன? தகுதி என்ன? தராதரம் என்ன? அந்தஸ்து என்ன? இவர் கல்வி தகமை உள்ளவரா? என்னை விட மேலானவரா? கீழானவரா? இப்படி ஒரு மனித உள்ளம், ஒரு மனித உள்ளத்தை பார்க்கின்ற நிலை. எனவே இது கல்போடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதனால் தான் அல்லாஹ் வஅலமு அன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பி என்ற அந்த வசனத்தையும் இதனோடு சேர்த்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதே போல சூரத்து தகாபுன் 12வது வசனத்தை பாருங்கள். அல்லாஹு தஆலா இந்த
தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுதல் உல நிர்மாணத்தின் பின்னால் தான் அது முழுமை பெறும் என்பதை சொல்கின்றான். தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுதல் அந்த தஸ்கியாவை உருவாக்குவதற்கான பயிற்சியாக இருந்தாலும் கூட தலைமைத்துவத்துக்கு முழுமையாக கட்டுப்படுகின்ற தன்மை எப்பொழுது முழுமை பெறும் என்றால் அந்த உள்ளம் மிகச்சரியாக நிர்மாணிக்கப்பட்டால் தான் என்பதை இந்த வசனத்தில் எப்படி சொல்கிறான்? மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ். உலகத்தில் எங்கு எந்த ஒரு அனர்த்தம் ஏற்பட்டாலும் அது அல்லாஹுவின் அதிகாரத்தோடு அனுமதியோடு தான் நடக்கிறது. உலகத்தில் எந்த ஒரு முசீபத்தா இருந்தாலும் وَمَن يُؤْمِن بِاللَّهِ يَهْدِ قَلْبَهُ. யார் அல்லாஹ்வை ஆழமாக விசுவாசிக்கின்றாரோ அல்லாஹ் அவரது உள்ளத்துக்கு வழிகாட்டலை வழங்குகிறான். இங்கும் கல்பு என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் நாடியவர்களுக்கு வழிகாட்டுகிறான், நாடியவர்களுக்கு அவர்களை வழிகாட்டில் செலுத்துகிறான் என்று படிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இந்த வசனத்தில் உள்ளத்துக்கு வழிகாட்டலை வழங்குகிறான் என்று அந்த கல்பை மையப்படுத்தி பேசுவதை நாங்கள் இங்கு பார்க்கிறோம். வல்லாஹு பிக்குல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ் சகலவற்றையும் நன்கறிந்தவன். இப்படி சொல்லிவிட்டு அடுத்த பகுதி ஆரம்பமாகிறது. வஅதீஉல்லாஹ் வஅதீஉர் ரசூல். அல்லாஹ்வுக்கும் முழுமையாக வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வழிபடுங்கள். சூரத்து தகாபுன் 12ஆம் வசனம். எனவே உள்ளம் மிகச்சரியான ஒரு வழிகாட்டலை பெற்று உள்ளம் தூய்மை அடைந்து உள்ளம் உயர்ந்த நிலைக்கு வந்ததன் பின்னால் தான் அல் இத்தாஆ என்பது முழுமை பெறும் என்பதை அல்லாஹ் இங்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இல்லாவிட்டால் இந்த உள்ளத்தின் கதை இங்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் பரஸ்பரம் கதைத்துக் கொள்கிறோம், பேசிக் கொள்கின்றோம், நாங்கள் கட்டுப்படுகிறோம் இல்லை. தலைமைத்துவத்தில் இருந்து வருகின்ற உத்தரவுகளுக்கு சரியான பதில்களை நாங்கள் சமர்ப்பிப்பதில்லை. எங்களுக்கு மேலால் இருக்கின்ற ஒரு பொறுப்பாளர் தருகின்ற அந்த கட்டளைகளுக்கு நாங்கள் சரியாக அதை நிறைவேற்றுகிறோம் இல்லை என்று நாங்கள் எங்களுக்குள்ளே விமர்சித்துக் கொள்கிறோம். இந்த விமர்சனம் உண்மையிலே இப்படித்தான் வர வேண்டும். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் எங்களது உள்ளங்கள் இன்னும் சரியான அந்த தஸ்கியாவை நோக்கி நகரவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. மதிப்புக்குரியவர்களே, நாங்கள் பரவலாக பேசுகின்ற ஒரு குர்ஆன் வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். இறை விசுவாசிகளே, அல்லாஹுக்கும் அவனது ரசூலுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள், வழிபடுங்கள். அவர்களது அந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில், இறை வழிகாட்டலின் அடிப்படையில், ஷரியத்தின் பிரகாரம் உங்களை வழிநடாத்துகின்ற உங்களில் உள்ள அதிகாரம் மிக்கவர்களுக்கும் வழிபடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்த தொடரில் அதே வசனத்தில் அல்லாஹ், நீங்கள் இதை எப்பொழுது சரியாக செய்வீர்கள் தெரியுமா? அல்லாஹுக்கும் அவனது ரசூலுக்கும் கட்டுப்பட்டு அந்த ஷரியத்தின் அடிப்படையில் உங்களை வழிநடாத்துகின்ற தலைமைக்கும் எப்பொழுது கட்டுப்படுவீர்கள் என்றால், இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். சூரத்துன் நிசா 59ஆம் வசனம். அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் நீங்கள் ஆழமாக விசுவாசிக்கின்றவர்களாக இருந்தால்தான் இதை சாத்தியப்படுத்தலாம். எனவே அல்லாஹ் இந்த விடயங்களை தஸ்கியா என்ற சொல்லியால் குறிக்காமல் வேறு சொற்கள், ஈமான், கல்ப் என்ற சொற்களினூடாக அந்த தஸ்கியாவை ஞாபகப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். சஹாபாக்களை பற்றி எங்களுக்கு தெரியும். அவர்களோடு எங்களை ஒப்பிட முடியாது, அவர்களுக்கு நாங்கள் நிகராக முடியாது. அவர்கள் ஒரு 2 கையினாலும் அள்ளி வழங்கிய பேரிச்சம்பளம், தர்மமாக வழங்கிய பேரிச்சம்பளத்தையும் நாங்கள் உஹது மலையளவு தங்கத்தை செலவழித்தாலும் அதற்கு நிகராக முடியாதென்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்.
அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியிலேயே தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைகள் சர்ச்சைகள் வந்த பொழுது அல்லாஹ் அங்கும் அதை தலைமைத்துவ சர்ச்சையாக மட்டும் சொல்லாமல் அது உங்கள் உள்ளத்தின் பிரச்சனை என்றுதான் சொன்னான். யஸ்அலூனக அனில் அன்ஃபால் குலில் அன்ஃபாலு லில்லாஹி வர் ரசூல். போரில் கிடைத்த பொருட்கள் தொடர்பில் உங்களிடம் அவர்கள் வினா தொடுக்கிறார்கள். அந்த அன்ஃபால் போரில் கிடைத்த பொருட்கள் அல்லாஹுக்கும் அவனது ரசூலுக்கும் சொந்தமானவை. போரில் கிடைத்த பொருட்கள் அது எங்களுக்குரியது உங்களுக்குரியது என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் சர்ச்சை வந்த பொழுது அல்லாஹ் தீர்மானமாக சொன்னான், அது உரிமை அவர்களுக்கு அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் உரியது. குலில் அன்ஃபால் அது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் உரியது. ஃபத்தகுல்லாஹ் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஅஸ்லிஹு ஸாத பைனிக்கும் உங்கள் உள்ளத்தின் நெளிவு சுழிவுகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி அமைச்சிருக்கிறான் அல்லாஹ் வசனத்தை பாருங்க. வஅஸ்லிஹு ஸாத பைனிக்கும் வஅதீஉல்லாஹ வ ரசூலஹு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். மதிப்புக்குரியவர்களே, சூரத்து தகாபுன், இது சூரத்துல் அன்ஃபாலின் முதல் வசனம். சூரத்து தகாபுன் எங்களுக்கு இப்படியான இன்னொரு உண்மையை சொல்கிறது. ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும் உங்களால் முடியுமானவரை அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். வஸ்மஉ வஅதீஉ வஅன்ஃபிகு கைரன் லிஅன்ஃபுசிக்கும் வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ்வுக்கு முடியுமானவரை தக்வாவோடு நடந்து செவிமடுத்து வஸ்மஉ வஅதீஉ கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள். கைரன் லிஅன்ஃபுசிக்கும் எப்படி அமைச்சிக்கிறான் அல்லாஹ், உங்களுடைய நஃப்ஸ்களுக்கு இதுதான் சிறந்தது. கைரன் லிஅன்ஃபுசிக்கும் நஃப்ஸ் என்ற சொல்லை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். எனவே அஸ்ஸம் வத்தாஅ வல் இன்ஃபாக் ஃபீ சபீலில்லாஹ் இவை அனைத்தோடும் இந்த உள்ளம் நஃப்ஸ் கல்ப் சம்பந்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யார் அந்த சுயநலத்தன்மை கரிமித்தன்மை அந்த உலோபித்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டாரோ அவரே வெற்றியாளர். அல்லாஹ் அங்கு சொல்ல வரவில்லை. இங்கு தலைமைத்துவத்தை பற்றி பேசி அல்லாஹ் என்ன சொல்ல வேண்டும்? இந்த உலகத்திலே மார்க்கத்தை நிலைநாட்டியவர்களே வெற்றியாளர்கள், இந்த உலகத்தில் மார்க்கத்தை மேலோங்க செய்தவர்களே வெற்றியாளர்கள், இந்த உலகத்தில் இஸ்லாத்தை ஆசானாக மாற்றியவர்களே வெற்றியாளர்கள் என்று சொல்லாமல் இந்த உள்ளத்துக்கு இவை அனைத்தும் உங்கள் உள்ளத்துக்கு சிறந்தது. உள்ளத்தை யார் இந்த நஜீஸ்களிலிருந்து தூய்மைப்படுத்திக் கொண்டார்களோ அவர்களே வெற்றியாளர்கள். ஏன் தெரியுமா சகோதரர்களே, இந்த இயக்கத்தில் சேர்ந்திருக்கிற நாங்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த பாதையிலே முழுமையான வெற்றியை வெற்றுக்கண்ணால் கண்டாலும் காணாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும். இந்த இஸ்லாமிய இயக்கத்தின் ஒவ்வொரு தனிநபரும் மறுமையில் வெற்றி பெற வேண்டும். இஸ்லாத்திற்கு வெற்றியை கொண்டு தருவது, இஸ்லாத்தை பரிபூர்ணப்படுத்துவது அது அல்லாஹுவின் கையில் இருக்கிறது. நாங்கள் முயற்சியை செய்வோம். நாங்கள் இந்த பாதையிலே எங்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் தோல்வி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் மறுமையில் தோல்வி காணக்கூடாது. நாங்கள் அல்லாஹ்விடம் வெற்றி பெற வேண்டும். ஏன் தெரியுமா? எங்கள் செயல்பாடுகளை விட அந்த மறுமையில் உள்ளத்தின் நிலைமைகள் தான் விசாரிக்கப்படும். யௌம துபுல ஸராயிர், உள்ளத்தின் ரகசியங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற நாள் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே நாங்கள் வெற்றி பெற வேண்டும். நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால்